எஃப்சிஆர்ஏ ஸ்கீம் அப்படி இந்த சட்ட திருத்தம் தொடர்பாக ரொம்ப நாளாவே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது என்ன சட்டம், எந்த மாதிரியான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும்? பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சேவா பாரதி, நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த அமைப்பு அவங்களுக்கு அடிபணிந்து போகலன்னா, இல்ல அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்டுக்கு நிறுவனங்கள் காசு கொடுத்த மாதிரி காசு கொடுக்கலன்னு சொன்னா உடனே அது தடை செய்யப்படும். அந்த சொத்துக்கள் அவ்வளவையும் கையகப்படுத்தப்படும். மெட்ராஸ்ல இருக்கிறதே எடுத்துக்கிடுவோமே, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல இருக்கு, லோயர் காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா கல்லூரிகளும் ஏதாவது ஒரு கட்டத்துல எஃப்சிஆர்ஏல காசு வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த எஃப்சிஆர்ஏ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த சொத்து அவ்வளவு எடுத்துக்கலாம். எவ்வளவு ஸ்பீடா நிர்மலா சீதாராமன் செயல்பட்டாங்கன்னா, இந்த கடிதம் கொண்டு போன ஒரு மாசத்துக்குள்ள அடுத்து வந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டையே மாத்தி, நான் சொன்ன ஒரு ஷரத்து, பேரிடர்கள் வந்தால் கடனை தள்ளுபடி செய்யலாம்ன்ற அந்த பேராகிராஃபை அப்படியே கட் பண்ணி, இந்த மும்மொழி கொள்கையில வரக்கூடிய பாதிப்பு குழந்தைகளுக்கா லாங்குவேஜ், நான் என்னுடைய பேர குழந்தைய பாக்குறேன். அப்ப மீது எல்லா சப்ஜெக்ட்லயும் டாப், ஹிந்தி மட்டும் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு என்னால ஒரு மணி நேரம் ஹிந்தியில தொடர்ச்சியாக உரையாற்ற முடியும். ஒரு மாநிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வரியில் 50% அந்த மாநிலத்துக்கே திருப்பி கொடுக்கணும்னு இருந்து, அதை இப்போ 41% சொல்லி 15வது கமிஷன்ல இருந்து மாத்திட்டாங்க. சமீபத்துல இங்க வரக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாங்க முன்னால காங்கிரஸ் காலத்துல கொடுத்ததை விட இப்ப கூடுதல் பணம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று முதல்வர் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல நிறைய விதமான இதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க சார். எஃப்சிஆர்ஏ ஸ்கீம் அப்படி இந்த சட்ட திருத்தம் தொடர்பாக ரொம்ப நாளாவே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது என்ன சட்டம், எந்த மாதிரியான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் சார்? அதாவது ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட், அது நீண்ட நாளாக அமுல்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். அந்த சட்டத்துல ஒரு முக்கியமான திருத்தத்தை கொண்டு வர்றார். பாராளுமன்றத்துல ப்ரொபோஸ் பண்ணாங்க. வில்சன் போன்ற எம்பிக்கள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு கொடுத்தாங்க. எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்ப்பு சொன்னதுனால தற்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. 5 மாநில தேர்தலையும் கணக்குல வச்சுட்டு ஒத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஏற்கனவே தொண்டு நிறுவனங்கள் எஃப்சிஆர்ஏ மூலமாக வெளிநாட்டு பணம் பெற்று மக்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு பலருக்கு பணம் நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. ஒரு டைம்ல 1,16,000 தொண்டு நிறுவனம், இன்றைக்கு அது வரும் 16,000 சம்திங்காக குறைஞ்சு போச்சு. ஏதாவது காரணங்களை வச்சு அதை தடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சேவா பாரதி, நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சட்ட திருத்தத்துல குறிப்பாக கொண்டு வரக்கூடிய 2 விஷயங்கள். ஒண்ணு, ஒரு நிறுவனம் ஏற்கனவே எஃப்சிஆர்ஏ வாங்கியிருக்காங்க, அவங்க நிதி பெற்றிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால அதை இவங்க புதுப்பிக்கல அல்லது நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. இதுவரை அவங்க என்னெல்லாம் சொத்துக்கள் வாங்கி இருந்தாங்களோ, ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருப்பாங்க, ஒரு சர்ச்சு கட்டியிருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம், ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டியிருக்கலாம், எல்லாமே அரசு கையகப்படுத்தி விடும். எந்த ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கப்படுமா சார்? நோட்டீஸ் கொடுக்கிறது அது மாதிரி இருக்குமா? ஆண்டுகளாக அவங்க இல்ல, அதுக்கு அதான் 2வது ஷரத்து. அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஆபீசர்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் இந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ல இருந்து அல்லது ஐடி இன்கம் டாக்ஸ்ல இருந்து சிபிஐல இருந்து வர்ற மாதிரி ஒரு அதிகாரி. அவருக்கு அளவுக்கு மீறிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் முதல்ல உங்களை பற்றி உள்ள தகவல்கள் எல்லாம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஏற்கனவே தகவல்கள் சேகரித்துக்கிறதாக சொல்றாங்க. எந்தெந்த வருஷத்துல எவ்வளவு பணம் வாங்குறீங்க, அதை வச்சு என்னெல்லாம் வாங்குறீங்க, அதை வச்சு என்னெல்லாம் வாகனம் இருக்குது, அதை வச்சு என்னெல்லாம் கட்டடம் இருக்கு, எவ்வளவு சொத்து வாங்கி இருக்கிறீங்க, அதனுடைய மதிப்பீடு எவ்வளவு, அதனுடைய சர்வே நம்பர் என்ன, இது அவ்வளவையும் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த அமைப்பு அவங்களுக்கு அடிபணிந்து போகலன்னா, இல்ல அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்டுக்கு நிறுவனங்கள் காசு கொடுத்த மாதிரி காசு கொடுக்கலன்னு சொன்னா உடனே அது தடை செய்யப்படும். அந்த சொத்துக்கள் அவ்வளவையும் கையகப்படுத்தப்படும். இதுக்கு இவங்க நியமிக்கக்கூடிய ஆபீசருக்கு ஒரு டெசிக்னேட்டட் ஆபீசர்னு புதிய ஒரு இதை கொண்டு வர்றாங்க. அவருக்கு வானளாவிய அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. அது என்ன ஆபத்தை உருவாக்கும்னு சொன்னா, இன்னைக்கு சிறுபான்மையினர்கள் குறிப்பாக
இஸ்லாமியர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகள், ஆர்பனேஜஸ் இருக்கு, வளர்ச்சி மையங்கள் இருக்கு, பயிற்சி மையங்கள் இருக்கு. கிறிஸ்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, நமக்கு கண்கூடா பார்க்கக்கூடிய மெட்ராஸ்ல இருக்கிறதே எடுத்துக்கிடுவோமே, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல இருக்கு, லோயல் காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா கல்லூரிகளும் ஏதாவது ஒரு கட்டத்துல எஃப்சிஆர்ஐல காசு வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த எஃப்சிஆர்ஐ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த சொத்து அவ்வளவு எடுத்துக்கலாம். சொத்தை எடுத்து யாருக்கு கொடுப்பாங்க? அரசாங்கம் எங்கேயாவது பள்ளிக்கூடம் நடத்த போகுதா? அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தனியாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது யாராவது தனியாருக்கு வித்துருவாங்க. அதை வச்சு காசு உண்டாக்குவாங்க அரசாங்கம். இல்லன்னு சொன்னா இப்ப வந்து சரியான நேரத்துல வந்து ரெனியூ பண்ணிட்டோம் அப்படின்னா, சரியான நேரத்துல ரெனியூ பண்ணிட்டோம் அப்படின்னா இது போன்ற இது நடக்காது இல்லைங்க சார்? இல்ல, ரினியூ பண்றதுக்கு கண்டிஷன் அவங்க எதனால ஒரு ரினியூவலை ஸ்டாப் பண்றாங்கன்றதுக்கு காரணமே சொல்றது இல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைப்பு, பேரே சொல்றேன், சென்டர் ஃபார் பினான்சியல் அக்கௌண்டபிலிட்டி. அவங்க ஒழுங்கா எல்லா கணக்கும் கொடுத்துருக்காங்க. ஆடிட் ஸ்டேட்மெண்ட், இன்டர்னல் ஆடிட், வவுச்சர் எல்லாமே வச்சு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க ரினியூவலுக்காக கொடுக்கும்போது. அவங்க செய்த ஒரே தவறுன்னு அரசாங்கம் பாக்குறது என்னன்னு சொன்னா, அரசாங்கத்தை விமர்சித்து சில கட்டுரைகள் அவங்களுடைய பத்திரிகையில எழுதியிருந்தாங்க. அதனால யுவர் அப்ளிகேஷன் ஃபார் ரினியூவல் ஹாஸ் பீன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அவங்களும் திருப்பி ஒரு அப்பீல் போட்டு நாங்க என்னென்னலாம் கொடுத்துருக்கிறோம், எங்கள்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்து 1.5 வருஷம் ஆச்சு, ஒரு பதிலும் இல்லை. இப்ப என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஏதாவது சொத்து இருந்தோம்னாக்கி உடனடியா அது ஒருவேளை ஒரு 2 லேப்டாப் தான் இருக்கும் அவங்கள்ட்ட, அதை கூட பிடிச்சிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. லேப்டாப் எடுத்துட்டு போறத கூட விடுங்க, ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் அங்க போயிடுச்சுன்னாக்கி என்ன ஆகும்? இன்னைக்கு பல பேரிடர்கள் நடக்கும்போது, சுனாமி நடக்கும்போது, ஒக்கி புயல் வந்த போது பல சைக்ளோன்ஸ் பார்த்திருக்கிறோம். ஒரிசாவில சூப்பர் சைக்ளோன், சமீபத்துல கேரளாவில வயநாடுல நிலச்சரிவு, இதுல எல்லாம் வெளிநாட்டு நிதி உதவியை பெற்று பலருக்கும் பல சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். வயநாட்டுல அந்த நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து தொழில் இழந்து இருந்த மக்கள் பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்குதுன்னு நான் அங்க பார்வையிட போகும்போது நான் அப்ப சொன்னேன், நீங்க எல்லாரும் ஒரு மனு கொடுங்க, இந்த கடனை தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்டு ஒரு கடன் கொடுங்க, லெட்டர் கொடுங்க, லீட் பேங்குக்கு கொடுங்க, நீங்க கடன் வாங்குற பேங்கிங் மேனேஜருக்கும் கொடுங்க, அதை வந்து முதலமைச்சருக்கும் அனுப்புங்க. அதுல ஒரு குறிப்பாக ஒரு ஷரத்தை கோட் பண்ணி கொடுங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, பெரிய பேரிடர்கள் வந்தால் கடனை தள்ளுபடி செய்யலாம்னு ஒரு ஷரத்து இருக்கு. அதை பயன்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேளுங்கன்னு சொன்னேன். கேட்டாங்க. கேரள அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்த கேரளா வங்கி, கூட்டுறவு வங்கிகளுக்கு இருந்த கடனை தள்ளுபடி செய்துட்டு பொதுத்துறை வங்கிகள்கிட்ட முதல்வர் பினராயி விஜயன் அவங்களுடைய வங்கியாளர்கள் கூட்டத்துல போய் நேரடியா வந்து ரிக்வெஸ்ட் பண்றாரு, நாங்க ஒரு 4.5 கோடி தள்ளுபடி பண்ணிட்டோம், நீங்க எல்லாம் கொடுத்தது ஒரு 18 கோடி தான் இருக்கு, அதை நீங்க தயவு செய்து தள்ளுபடி செய்யுங்க, நாங்க பரிசீலிக்கிறோம். நிதியமைச்சத்துக்கு லெட்டர் எழுதாங்க. எவ்வளவு ஸ்பீடா நிர்மலா சீதாராமன் செயல்பட்டாங்கன்னா, இந்த கடிதம் கொண்டு போன ஒரு மாசத்துக்குள்ள அடுத்து வந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டையே மாத்தி, நான் சொன்னேன்ல ஒரு ஷரத்து, பேரிடர்கள் வந்தால் கடனை தள்ளுபடி செய்யலாம்ன்ற அந்த பேராகிராஃப அப்படியே கட் பண்ணி, இப்படி நீங்க அரசாங்கம் எல்லாத்தையும் செய்தாச்சுன்னா வெளிநாட்டுல இருந்து கேட்கவே இல்லையே, ஒண்ணுமே கேட்க வேண்டியது இல்லையே. எல்லா அடிப்படை வசதிகளும் கொடுக்காதனால தான் இந்த மாதிரி வெளிநாட்டை நம்பி இருக்க வேண்டியது இருக்கு. எல்லோருக்கும் கல்வியை கொடுக்கட்டும், எல்லோருக்கும் சுகாதாரத்தை கொடுக்கட்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கட்டும், அதுக்கு பிறகு வெளிநாட்டை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. சார், முதல்வர் வந்து சார் இந்த எஃப்சிஆர்ஐ எதிர்த்து அறிக்கை விடும் பொழுது வக்பு வாரிய சட்டத்தோடு சேர்த்து பேசுறாரு சார். இது எந்த அளவுக்கு ரெண்டு மேட்ச் ஆகுது சார், ரெண்டு சட்டம்? இது இதே மாதிரிதான் ஒரு சட்டம் வக்ஃப் வாரியத்துக்காக இருந்த சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்த பிறகு வக்ஃப் வாரியத்தினுடைய கண்ட்ரோல்ல இருந்த பல கட்டிடங்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய கையில போயிடுச்சு. அதே நிலைமை தான் அடுத்தால மீதி நிறுவனங்களுக்கும் வரும்ன்றத ஒப்பிட்டு அவருக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் பேசும் பொழுது இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கறத மீண்டும் கையில் எடுத்து இப்ப பேசிட்டு இருக்காருங்க சார். இப்ப சிபிஎஸ்இல வந்து மும்மொழி கொள்கை அப்படி கட்டாயம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டிருக்கிறதும் அடுத்தடுத்து நகர்வுகள் அப்படிங்கிறதும் எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இதுவரைக்கும் கட்டாயம் இல்லாமல் இருந்தது. இப்போ சமீபத்துல ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து, இப்ப தொடங்க போத ஏப்ரல்ல இருந்து, இந்த கல்வி ஆண்டிலிருந்து கட்டாயமாக 3 மொழிகள், ஒன்னு தாய்மொழியாக இருக்கலாம். இப்ப சில நார்த் ஈஸ்ட்ல பல மாநிலங்கள் இருக்கு, ட்ரைப்ஸ் இருக்காங்க, அவங்க மொழிக்கு டயலெக்டே கிடையாது. அப்போ அவங்க வந்து அதுக்கு பதிலாக வேற ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சான்ஸ்கிரிட்டை தேர்ந்தெடுத்துக்கிடுங்க அப்படின்றாங்க. ரெண்டாவது ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்றாங்க, இங்கிலீஷோ பிரெஞ்சோ ரஷ்யனோ ஏதாவது ஒண்ணு கட்டாயம் படி. மூணாவது தாய்மொழி அல்லாத
இன்னொரு மொழி, அது அண்டை மாநிலத்து மொழியாக இருக்கலாம், இல்ல ஹிந்தியாக இருக்கும். இப்ப ஈஸியா சொல்லி கொடுக்கறதுக்கு ஹிந்தி வசதின்னு எல்லா இடங்கள்லயும் ஹிந்தி தான் திணிக்கப்படும். இந்த மும்மொழி கொள்கையில வரக்கூடிய பாதிப்பு குழந்தைகளுக்காக. லாங்குவேஜ், நான் என்னுடைய பேர குழந்தைய பாக்குறேன், அவ மீது எல்லா சப்ஜெக்ட்லயும் டாப், ஹிந்தி மட்டும் கஷ்டப்படுறா. அவ படிக்கிறது ஒரு இன்டர்நேஷனல், அங்க அது கட்டாயம். சோ அதனால அந்த ஹிந்தி படிக்கிறதுக்கு மட்டும் டியூஷன் வைக்க வேண்டியிருக்கு, வேற எதுக்கும் டியூஷன் தேவையில்லை. அப்ப எதுக்கு அந்த மாதிரி கட்டாயமாக்கணும்? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள்ல 3 மொழி கட்டாயம் அப்படிங்கும்போது தாய்மொழியான தமிழ் அதுல ஒன்றாக கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசால எதுவும் சட்டம் கொடுக்க முடியுங்களா? இல்ல, சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மேல மாநில அரசுக்கு கட்டுப்பாடு இல்லை, அதனால அதை கட்டாயப்படுத்த முடியாது. அவங்க ஆர்டர் போடலாம், ஆர்டர் வச்சு எவனா ஒருத்தன் வந்து கோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்குவான், அது இழுத்தடிச்சிட்டு இருக்கும். ஹிந்தி தேவையின் அடிப்படையில படிச்சுக்கிறோம். நான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சேன், நான் ஹிந்தி படிக்கல, தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன், இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜா படிச்சேன். காலேஜ்லயும் அதே தான். காலேஜ் முடிச்சிட்டு நான் வெளியூருக்கு வேலைக்கு போறேன், நாகாலாந்துக்கு போறேன். அப்போ எனக்கு ஹிந்தி பேச தெரியாது. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அவரு நீ ட்ரெயின்ல போகும்போது யாராவது ஏதாவது கேட்டா ஹிந்தி மாலும் நஹி அப்படின்னு கும்பிட்டுட்டு சொல்லிரு, எனக்கு ஹிந்தி தெரியாது, அதோட அவன் விட்டுருவான் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு என்னால 1 மணி நேரம் ஹிந்தியில தொடர்ச்சியாக உரையாற்ற முடியும். நிறைய பப்ளிக் மீட்டிங்ல பேசுறேன், நான் வட மாநிலங்கள்ல பேசிட்டு இருக்கேன். தேவையின் அடிப்படையில கற்றுக்கொண்டேன். ஆமா, அதை ஏன் கட்டாயமாக்குறீங்கன்றதான கேள்வியா இருக்கு. ஓகே சார், இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுறா, அந்த நிதி பகிர்வு தொடர்பான இப்போது அறிக்கையில வந்து குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க சார்? தொடர்ந்து நிதி பகிர்வுகளை மத்திய மாநில அரசுகளுக்கு உரசல் அப்படி இருந்துட்டே இருக்காங்க கூட, இந்த நேரத்தில் குறிப்பிடுவதற்கான தேவை என்ன? அதுல ரெண்டு விதமானது இருக்கு. ஒன்னு 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு. அதுக்கு முன்னால 15, 14 ஒரு மாநிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வரியில் 50% அந்த மாநிலத்துக்கே திருப்பி கொடுக்கணும்னு இருந்தது. அதை இப்போ 41% சொல்லி 15வது கமிஷன்ல இருந்து மாத்திட்டாங்க. இப்போ அதனால மாநிலங்கள் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, இந்த வரிகள் அல்லாமல் செஸ் ஒண்ணு வாங்குறாங்க. டாக்ஸுக்கு மேல செஸ் என்பது அது ஒன்றிய அரசுக்கு போகுது. அதுல மாநிலங்களுக்கு பங்கீடு இவ்வளவு கொடுக்கணும்ன்றதுக்கு எந்த விதிமுறையும் இல்லை. அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு கூடுதல் கொடுக்கறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல தொடர்ந்து சொல்றது என்னன்னு சொன்னா, நாங்க 1 ரூபா கொடுத்தோம்னா எங்களுக்கு கிடைக்கிறது 27 பைசா தான். ஆனால் உத்தரப்பிரதேசுக்கும் பீகாருக்கும் அவங்க 1 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்க 1 ரூபா 2 ரூபா அளவுக்கு நீங்க பணம் பங்கீடு கொடுக்குறீங்க, நாங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு வரி ஈட்டு தருகிறோம், நீங்க அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்றது கம்ப்ளைண்ட். இப்ப அதை முதல்வர் ஏன் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன்னா, சமீபத்துல இங்க வரக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாங்க முன்னால காங்கிரஸ் காலத்துல கொடுத்ததை விட இப்ப கூடுதல் பணம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் காலத்துல இருந்த நிலைமை வேற. அன்னைக்கு ரூபாயினுடைய மதிப்பு என்ன, இன்னைக்கு ரூபாயினுடைய மதிப்பு என்ன, பணவீக்கம் எவ்வளவு கூடி போயிருக்கு. காங்கிரஸ் இருக்கும்போது பட்ஜெட்டுக்கு எத்தனை கோடி ஒதுக்கப்பட்டது மொத்தத்துல, இப்போ அதை விட எத்தனை மடங்கு கூட்டி இருக்கிறது, கிட்டத்தட்ட 2.5 மடங்கு கூடி இருக்கு. ஆனா அதனால அப்போ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கூட தான் செய்யும். சதவீதத்தை வச்சுதான் பார்க்கணும். இந்த பிரச்சாரம் நிர்மலா வரப்போறாங்க, அவங்க பேச போறாங்க, அமித்ஷா வந்து பேச போறாரு, அதனாலதான் அதை முன்கூட்டியே அவரு அதை கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். ஓகே சார், உங்களோட முதலமைச்சருடைய அறிக்கை அது தொடர்பாக ஏன் இந்த நேரத்தில் வெளியிடணும் அப்படின்ற முக்கியத்துவம் தொடர்பாக உங்களுடைய நீண்ட நெடிய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். மீண்டும் ஒரு காலத்துல சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.